நண்பர்களே வணக்கம். இங்கே பாருங்கள், நேற்று இங்கேருந்து தான் தீ பரவி இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மரம், இந்த புல்லுக்குள்ளே, இந்த புல்வெளி எல்லாம் கருகி போயிடுச்சு. இது ஒரு பக்கம் காடு மீட்சி அடையுதுன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டைமில் கரெக்டாக இந்த பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரும் பொழுது பறவைகள் எல்லாமே முட்டையிடக்கூடிய காலம் இது. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூட காலம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இயற்கையை பற்றின புரிதல் இல்லாதனால தான் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துருச்சு. பாருங்கள், இந்த மரமெல்லாம் சுத்தமாக அடியாயிடுச்சு. கரெக்டாக இதுக்கு பின்னாடி வரும்பொழுது பார்த்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இல்லைன்னா இது நெட்டை பாருங்கள், இது நெட்டு ஃபுல்லாக அப்படியே போயிருக்கோம். நேற்று ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தியிருக்கோம். இந்த இடம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, கட்டுப்படுத்தியாச்சு. இது வரைக்கும் வந்துருச்சுங்க நண்பர்களே. இதுக்கு இந்த பக்கம் விட்டுருந்தா பாருங்கள், இது பூரா எல்லாம் காஞ்சி தான் இருக்குது, அப்படியே போயிருக்கும். மக்களுக்கு நல்ல புரிதல் இல்லை இயற்கையை பற்றி. இந்த இயற்கையை பற்றின புரிதலை ஏற்படுத்திக்கங்க மக்களே. அது நமக்கும் நல்லது, இந்த சூழ்நிலைகளுக்கும் நல்லது. சுற்றுப்புற சூழ்நிலை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு உயிரும் வாழ முடியாது. நன்றி நண்பர்களே.